அநேக சந்தர்ப்பங்களை பெற்றும் அவைகள் கொடுக்கப்பட்டோம் நன்றியற்றதான மனிதனாகவே வாழ்ந்து மனம் திரும்பாமல் மறைந்தவன் யெரொபெயாம். என்னெல்லாம் பார்த்தோம்? எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தையும் தயவையும் பெற்றும் நன்றி மறந்த ஒரு மனிதனா இருந்தான். தன் சுய ஆதாயத்திற்காக, என்ன ஆதாயம் இங்க? அரசியல் ஆதாயம். ஆக்சுவலா ராஜ்ய பாரம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தனக்கும் தன் சந்ததிக்கும் அது தொடர்ந்து காணப்படும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இது பாத்தீங்கன்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். என்ன அப்படி சொன்னா, எப்படியா இருந்தாலும் தாவீதினுடைய சந்ததியை நான் சிறுமைப்படுத்துவேன், என்னாலும் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலமோன் பண்ண காரியத்தினால அந்த சந்ததி சிறுமைப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு இது எப்பொழுதும் இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் திரும்பவும் அந்த கூடாரம் எழும்பும். ஆண்டவர் கட்டுவார் தாவீதின் கூடாரத்தை, ஆண்டவர் திரும்பவும் கட்டுவார். எப்படி அப்படின்ற காரியம் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது அல்லவா? இல்ல என்னைக்குமே அவர்கள் எழும்பவே கூடாது அப்படின்னு அவன் நினைப்பான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா அவன் செயல்படுறான். அப்ப தன்னுடைய ஆதாயத்துக்காக, அப்போ சொல்லும் போது இழிவான ஆதாயத்திற்காக. அப்ப ஒரு சபை காணப்படுது, ஒரு மெய்ப்பெண் காணப்படுகிறான், இழிவான ஆதாயத்திற்காக, பணத்தினுடைய ஆதாயத்திற்காக. அவன் அன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்ம எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவும் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியும்? ஜனங்கள் எங்க நோக்கி திரும்பிடக்கூடாது, தேவனை நோக்கி திரும்பிடக்கூடாது, தன் வசமாய் காணப்படணும். அப்ப பாஸ்டர்ஸ் ஜனங்களை தன்னுடைய வசமா வைத்துக் கொள்றதுக்கு எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஜனங்க எல்லாருக்கும் தெரியணும், அவர்கள் ஆண்டவருடைய ஆடுகள். அவர்களை நடத்துவதற்கும் பராமரிக்கிறதா என் கையில என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர்கள் எங்கேயோ போயிடுவாங்க, அதனால அவர்களை வசப்படுத்துவதற்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணணும். நோ, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணதான ஒரு மனுஷன் தான். அரசியல் ஆதாயத்திற்காக இவன் பாத்தீங்கன்னா செய் நன்றி கொன்றதான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அடுத்ததாக, தேவன் தன்னிடத்தில் ஒப்புவித்த ஜனத்திற்கு படு பயங்கரமான விக்கிரக ஆராதனையை அவன் அறிமுகப்படுத்தினான். அதுதான் உங்களுக்கு சொன்ன ஒரு டிஃபரண்ட் புரோட்டோடைப் அப்படின்ட்டு. அடுத்தது, சிட்சிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் திருந்தாத ஒரு மனிதன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனுடைய ஜபத்தை கேட்டு அவனை விடுதலையும் ஆக்குறார், கை சரி பண்றார். விடுவிக்கப்பட்டும் கூட திருந்தாத நன்றி மறந்த மனிதனாய் காணப்பட்டான். யெரொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது தேவ எச்சரிப்பு என்று நிரூபிக்கப்பட்டும் மனம் திருந்தாத மனுஷன். ஆண்டவர் பேசுறாரு, யார் மூலமா பேசுறாரு? இது ஆண்டவர் பேசினாரா? தெரியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு யோசிக்கலாம். அப்படி யெரொபெயாம் யோசித்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அடையாளத்தை காமிச்சார், இது இப்பயே நடக்கும் அப்படின்ற அடையாளத்தை கண்டபோது அவனுக்கு என்ன தெரியணும்? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், முக்கியமாக அந்த செய்தி தேவனால் எனக்கு அனுப்பப்பட்டது என்று அறிந்தவனாக அவன் பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப யெரொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது தேவ எச்சரிப்பு என்பது நிரூபிக்கப்பட்ட பின்பு கூட மனம் திரும்பாத மனிதனாய் காணப்பட்டான். என்ன நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறோம்? யெரொபெயாமை போலதான ஒரு ரிலீஜியனுக்குள்ள வேதத்துல சொல்லப்படாத காரியங்களை பின்பற்றுகிறதான காரியமாயிருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு விலகி நம்மளை சரி செய்து கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறதெல்லாம் கிடையாது. யோரோமை போல, எகுவை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை கொஞ்சம் செய்யறது, ஆனா அடிப்படையா பாத்தீங்கன்னா விலகாம காணப்படுறது, இது இருக்கக்கூடாது. அது பாத்தீங்கன்னா தப்பவே முடியாது. அப்ப யெரொபெயாமை போல நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிள செட் பண்ணவும் கூடாது. அப்படி செட் பண்ணவர்களை என்ன பண்ணக்கூடாது? இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லைன் மெசேஜ். யெரொபெயாமை போல நம்ம வாழவும் கூடாது, யெரொபெயாமை போல காணப்படுகிறவர்களை பின்பற்றவும் கூடாது. ஏனென்று சொன்னார், அவனுக்கு நல்லா தெரியும் தெய்வம் யாருன்னு, தேவனுடைய முறைமைகள் என்னன்னு தெரியும், அவர் என்ன விரும்புறாருன்னு தெரியும். ஆனா எல்லாம் தெரிந்து கூட தன்னுடைய இழிவான ஆதாயத்துக்காக அவன் என்ன பண்ணான்? அநேக ஜனங்கள்ல தன் கொடுக்கப்பட்டதான அத்தனை பேரை என்ன பண்ணான்? வழிவிலக பண்ணி அந்த தேசத்தையே பாத்தீங்கன்னா அழித்து போட்டதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா யெரொபெயாம் என்கிறதான அந்த தலைவன். அப்படி எழுந்து நிற்போமா? இப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி காணப்படுது. ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், நீங்க எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்க குடும்பம் உங்களுடைய பொறுப்பு தான். உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை பண்ணாங்க கூட அவர் உங்களுடைய பொறுப்புல தான் காணப்படுகிறாரு. நீங்க ஒரு சபையை நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சபை உங்களுடைய பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அல்லவா? பீப்புள் அண்டர் யுவர் கேர். அது இன்னும் அதிகமாய் காணப்படும் என்று சொன்னால் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப நீங்க வளர வளர
உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களும் அதிகமாகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு நன்றியற்ற மனிதனுக்கு அவன் உதாரணமாய் காணப்படுகிறான். நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர்களை தள்ளிவிட்டு முழுமையாக நம்ம வெளியே வருகிறவர்கள், அப்படி இருதயம் ஆத்மா அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிடியிலிருந்து வெளியில வர்றதாய் காணப்படணும்.